Hi everybody, welcome to day 6 Doodle practice. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் zentangles. Zentangle நம்ம என்ன வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களோட லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸை ஒரு பேட்டர்ன்டு வேல வரைவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனையே வந்து zentangle பேட்டர்னாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த lines followed by dots நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு லாங் லைன் followed by 3 dots. இந்த மாதிரி சிம்பிளான லைன்ஸ் அண்ட் டாட்ஸே வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸாக யூஸ் பண்ணலாம். பேட்டர்ன்னா நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டுறப்ப கண்டிப்பாக புரியும். ஸோ மெயின் திங் zentangle என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் தான். இதை மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டலாஸ். நான் இங்கே மண்டலா ட்ராயிங் போட்டு காட்டல, ஏன்னா மண்டலா வரைகிறதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் உங்களோட ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு டிசிப்ளின்டு வேயாக இருக்கணும். பட் அது வரைகிறது வந்து ரொம்ப தெரப்பட்டிக்காக இருக்கும். அதை வரைகிறத பார்த்தா கூட நமக்கு வந்து ரொம்ப ஹீலிங்காக இருக்கும். ஏன்னா பேட்டர்ன்ஸ் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். இங்கே நான் வந்து சிம்பிளான பேட்டர்ன்ஸ் தான் காட்டுறேன். இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. நீங்களும் பேட்டர்ன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். பட் என்னென்னா அதை வந்து யூனிஃபார்மாக நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பெட்டராகவே வர ஆரம்பிச்சிடும். இங்கே நான் கர்வ்டு ஆர்ச்சஸ் போட்டுட்டு நடுவில் மட்டும் ஷேட் பண்ணிக்கிறேன். இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ zentangle ரெப்பிட்டேஷன்ஸும் யூனிஃபார்மிட்டியும் தான் நீங்கள் கரெக்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள். பக்கத்தில் என் பையன் அழுதுகிட்டே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஏன்னா நான் அவனையும் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள்குள்ளேயும் வந்து அகெயின் இன்னர் ட்ரையாங்கிள்ஸ் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கேயும் வேணும்னா நீங்கள் உள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். நான் ஷேட் இங்கே பண்ணலை. இப்போ வந்து சின்ன ஆர்ச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். மெஹந்தி நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் ஈஸியாக வந்துடும். ஏன்னா மெஹந்தியும் வந்து மேடப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் ஸ்பைரல்ஸ் போட்டுக்கிறேன். சர்க்கிள்டு ஸ்பைரல் அண்ட் ஸ்கொயர் ஸ்பைரல். நீங்கள் வரைகிறப்ப என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபுல் பேஜாகவே வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இங்கே கம்மியாக தான் வரைஞ்சி காட்டுறேன், ஏன்னா இந்த இடத்துல டைம் எடுத்துக்க வேண்டான்னு. பட் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் நிறையா மேக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஒன்று நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை லைன்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பேசிக்கான சிம்பிள் பேட்டர்ன்ஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் அந்த என்னோடய zentangle நான் ட்ரை பண்ணுறப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த லீஃபில் தான் வந்து நான் பேட்டர்ன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது உங்களுக்காக இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்கேன். எண்டில் வந்து நான் ஆல்ரெடி முடித்ததையும் ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா பென்சிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து பெனில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பெனில் வருமானு தெரியாது. நான் ஆக்சுவலாக பென்சிலில் அவுட்லைன் போட்டுட்டு தான் வந்து பிளாக் பெனில் மார்க் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க லைன்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ என்னோடய அவுட்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு லீஃப் ட்ரை பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ நான் வந்து பேட்டர்ன்ஸ் போட போகிறேன். நான் டாப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அங்கே சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள், இன்னர் ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரையாங்கிள் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் போடுறேன். கொஞ்சம் திக்காக போட்டுக்கிறேன். ஓகே. அடுத்து ஸ்பைரல்ஸ்.
இதை கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக பண்ணால் தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி லைன்ஸ்குள்ளே தான் எல்லா பேட்டர்ன்ஸையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஒரு கண்டெய்னர் ஒரு ஏரியா நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே தான் வந்து உங்களோட பேட்டர்ன்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் போட்டுட்டு லைன்ஸ் கனெக்ட் பண்ணல, அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 ரோவாக வந்து சர்க்கிள்ஸை போட்டுக்கிறேன். டபுள் லைன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன், மேலேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால நான் அப்பர் பார்ட்டையும் வந்து அப்பர் பார்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேணும்னா சென்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பட் நான் இதில் பண்ணலை. அண்ட் தென் சர்க்கிள்ஸ்குள்ளே வந்து ஷேட் கொடுக்குறேன். குட்டி இன்னொரு சர்க்கிள் போட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா கர்வ்டு ஆர்ச், இது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு போட்டது தான். இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒன்று மேலே ஒன்றா நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ச். இது வந்து பெட்டல் ஷேப்னு கூட நம்ம சொல்லலாம். இதே மாதிரி அப்பர் சைடும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ளே இன்னொரு ஆர்ச் போட்டுட்டு அகெயின் லீஃப் மாதிரி நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ப்ளூ லைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலன் நடுவில் அவனோட டாய் கொண்டு வந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஜஸ்ட் லைன்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ்டு லைன்ஸாக போட்டு போகிறேன். ஒரு 5 லைன்ஸ் போடுறேன். ஸ்பேஸ் விட்டு லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து ஜஸ்ட் நார்மலாக நம்ம ஸ்கொயர்டு பாக்ஸ் வரோம்ல, அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி தான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர்டு ஸ்பைரல்ஸை நான் உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அந்த கேப்பில். இந்த பேட்டர்னில் வந்து நான் லைன்ஸ் தான் மேக்ஸிமம் போட போகிறேன்.
நீங்கள் வரையும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக வரையணும். நான் இங்கே ஸ்லோவாக தான் வரைஞ்சிருக்கேன், பட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு போரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நீங்கள் வரையும்போது இந்த ஸ்பீடை ட்ரை பண்ணாதீங்க, பொறுமையாக உட்காந்து போடுங்க. இங்கே நான் மறுபடியும் பார்ட்டிஷன் பண்ணுறேன். இங்கே கர்வ்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். கர்வ்ஸ் வந்து கொஞ்சம் டபுள் லைன்ஸ் போட்டுட்டு அந்த கேப்ஸில் வந்து டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து கர்வ்டு லைன்ஸாகவே ப்ளேஸ் பண்ணிட்டு போகிறேன். த்ரூ அவுட் இந்த கண்டெய்னருக்குள்ளே ஃபுல்லாக இந்த ஆர்ச்சஸ் தான் போடுறேன். நெக்ஸ்ட் குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். ஷேப் அண்ட் சைஸ் கிட்டத்தட்ட சேம் தான், பட் கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பெட்டல்ஸ் ஒன்று மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ அழகாக மீனோட செதில் மாதிரி தெரியுது பார்க்க. அகைன் நான் பேரலல் லைன்ஸ் 2 பக்கத்து பக்கத்தில் போட்டுட்டு உள்ளே வந்து ஸ்கொயர்டு பாக்ஸ் வித் டாட்ஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் ஒன் வந்து கிராஸ்டு லைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹாஃப் சைடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு ஹாஃப் பேட்டர்ன்ஸ் டன். செகண்ட் ஹாஃப் நான் இப்போ பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருந்த ஒரு பேட்டர்ன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பேட்டர்ன் லீஃப். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன பண்ணணும்னா பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் பண்ணலாம், பட் பக்கத்துலேயே ரிப்பீட் பண்ணிக்கக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எடுத்துக்கோங்க. இந்த லைன்ஸும் இந்த சைடில் லைன்ஸும் வந்து நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த லீஃப்டு லைன்ஸ், அந்த குட்டி குட்டி லீஃப்டு பேட்டர்ன்ஸும் இந்த சைடு லீஃபில் நான் லாஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஷேடட் பார்ட் கொஞ்சம் தள்ளி தள்ளி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் டூட்லிங் அண்ட் கீப் ப்ராக்டிஸிங். டாடா பாய்.